இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தியின் மழைப்பொழிவிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி. இயேசு சிறந்ததொரு பாடத்தை நமக்கு தருகிறார். மறைநூல் அறிஞர் பரிசேயருடைய நெறியை விட உங்கள் நெறி சிறந்ததாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது. பல இடங்களிலே மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர், சதுசேயர் இவர்களையெல்லாம் சாடுவதையும் நாம் கேட்டிருப்போம். அவர்கள் வழி நெறி சரியில்லை, அவர்கள் போதனை சிறந்தது, ஆனால் அவர்கள் நடப்பதில்லை, பின்பற்றாதீர்கள் என்றெல்லாம் இயேசு சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறோம். அதற்கு இரண்டு விதமான வழியை இன்றைக்கு தருகிறார் இயேசு. ஒன்று, நம் உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்களை சீர்தூக்கி பார்ப்பது. சொல்லும் செயலும் நம்மிடமிருந்து வெளியே வருவதற்கு முன்னால் நம் உள்ளத்திலே அந்த எண்ணம் இருக்கும், நல்லதோ தீயதோ. தீயதை அங்கேயே களைந்தெறிய வேண்டும் என்கிறார். கொலை செய்யாதே, கொலை ஒரு பாவம். ஆனால் அந்த கொலை எண்ணத்திலே தான் ஆரம்பிக்கிறது. காழ்ப்புணர்ச்சி, பழிவாங்கும் எண்ணம், கோபம், வன்மம், பெருமை, கௌரவம், இப்படி ஏதாவது ஒரு தீய எண்ணம் உள்ளத்திலே உருவாகி பிறரை வெறுக்கச் சொல்லி அது வார்த்தையாகவோ பிறகு செயலாகவோ முடிந்து விடுகிறது. எனவே அங்கே உள்ளத்திலேயே அந்த எண்ணத்தை கிள்ளி எறிய ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். இரண்டாவது, நாம் எல்லோருமே காணிக்கை செலுத்துகிறவர்கள். கடவுளை நோக்கி, கடவுள் பீடத்தை நோக்கி காணிக்கை செலுத்த போவதற்கு முன் நல் உறவை வளர்த்து கொள்ள அழைக்கிறார். யாரோடாவது மனத்தாங்கள் இருந்தால் அங்கே காணிக்கை வைத்துவிட்டு போங்க, போய் சமரசம் செய்து கொள்ளுங்கள், சமாதானப்படுத்திக் கொள்ளுங்கள், மன்னியுங்கள். நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே மன்னிப்புக்கு விலை கொடுக்க வேண்டும். பலருக்கு அது பிடிப்பதில்லை. மன்னிக்க வேண்டுமா? ஏன்? எனக்குன்னு ஒரு எண்ணம் இல்லையா? எனக்கு கௌரவம் இல்லையா? என் உள்ளம் காயப்பட்டுடுச்சு, என்னை பழி வாங்கிட்டாங்க, என்னால் மறக்க முடியல, இப்படி புலம்பதான் நமக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் மன்னித்து பார்ப்போம். மன்னிக்கின்ற பொழுது மனது எளிதாகிவிடும், உடல் நலம் வரும். அது நம்முடைய வழிபாட்டோடு தொடர்புடையது, நம்முடைய ஆன்மீகத்தோடு தொடர்புடையது, அன்றாட வாழ்வோடு தொடர்புடையது. அதை வாழ இயேசு அழைக்கிறார். ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் புனிதத்திலே தான் வாழ வேண்டும். புனிதத்தை விட்டு விலகி போய்விடக்கூடாது. ஒருவேளை தவறுகளோ பாவங்களோ செய்திருந்தால் அதை மூழ்கிவிட்டு கடவுளை நோக்கி வர வேண்டும் என்பதை முதல் வாசகத்திலே கூட எசேக்கியேல் இறைவாக்கின வழியாக கடவுள் சொல்வதை கேட்டோம். எனவே நம்மையே நாம் ஆய்வு செய்து கொள்வோம். தீய எண்ணங்கள் நம் உள்ளத்தில் இருக்கிறதா? அந்த எண்ணத்தை அசை போட்டு பாவமாகவோ செயலாகவோ மாற்றாமல் அந்த எண்ணத்தை அங்கேயே கிள்ளி எறிந்துவிட்டு, அதிலும் குறிப்பாக யாரோடாவது மனத்தாங்கள், வருத்தம் இதோடு இருந்திருந்தால் இந்த தவக்காலத்திலே சமாதானத்தை கொடுப்போம், கொடையாக மன்னிப்போம். மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். ஒரு நாளைக்கு எத்தனை முறை நாம் விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தையே என்ற அந்த ஜெபத்தை ஜெபிக்கின்றோம். அந்த ஜெபத்தை அர்த்தமுள்ளதாக்க வேண்டுமென்றால் மன்னிப்போம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் என்று கடவுளுடைய பாதத்தில் விழுந்து ஜெபிக்கிற பொழுது மன்னித்தால் நம்முடைய ஜெபம் உண்மையானதாக இருக்கும், அர்த்தமுள்ளதாக இருக்கும். இந்த தவ காலத்திலே இதை ஒரு சிறந்த முயற்சியாக எடுத்துக்கொண்டு புனிதத்தை நோக்கி இந்த பயணத்தை இன்னும் பெரிதாக்குவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.